நானே திராட்சை செடி என்று ஆண்டவர் சொல்கிறார். இது ஐக்கியத்தின் ஞாயிறு என்பதனாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் எல்லாரும் ஒன்று சேர்க்கப்படும்படியாக ஐக்கியம் என்றால் என்ன என்பதை நாம் முதலாவது தியானித்து முதல் 2 குறிப்புகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஐக்கியம் என்பது ஒரு செடியில் உள்ள கொடி போன்றது. செடியிலிருந்து கொடியை நாம் பிரித்தால் அந்த கொடி பலம் தராது, அது வாடி போகும் அல்லது அழிந்து போகும். அத்தகைய ஐக்கியத்தினுடைய தன்மையை அதை கொண்டு நாம் விளக்க முடியும். ஆண்டவர் சொல்கிறார், நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஆண்டவர் மெய்யான திராட்சை செடியாக இருக்கிறார், நாம் அங்கே கொடிகளாக இருக்கிறோம். இந்த கொடி என்பது நீங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதுனால நம்முடைய ஐக்கியத்தின் வழியாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில கொடிகளாக நாம் இணைக்கப்படுவதற்கு ஆண்டவர் தகுதியை ஏற்படுத்தி இருக்கிறார். அப்ப நீங்கள் கொடிகள் என்று சொல்வது அடிப்படையில் குடும்ப வாழ்க்கையில ஐக்கியம், சமூகத்திலே இந்த சமுதாய வாழ்க்கையில ஐக்கியம், இவற்றின் அடிப்படையில் தான் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில நாம் செடியாக அவரில் கொடியாக ஒட்ட வைக்கப்படுகிறோம். அதான் வேதம் சொல்லுகிறது, கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? நாம் காண்கிற சக மனிதனிடத்திலே மனுஷனிடத்திலே நாம் அன்பு கூறும்போது நிச்சயமாய் அந்த ஐக்கியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிலே நம்மை இணைய செய்கிறது. அதனால் இந்த ஐக்கியம் சரிப்பட்டால் மட்டுமே கொடியாக நாம் மாற்றம் பெற்று இயேசு கிறிஸ்துவிலே நாம் இணைய முடியும். அப்ப கொடி தனித்திருந்தால் பலம் தராது, அது கெட்டு போகும் அல்லது வாடி போகும். செடியாக இயேசுவிலே நாம் நிலைக்க வேண்டும், அவரோடு நாம் ஒட்டப்பட்டிருக்க வேண்டும். தாவீது சொல்கிறார், கர்த்தரையே எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். ஆண்டவரை முன்னிட்டு வேத வாசித்தல், ஜெபம் செய்தல், ஆவிக்குரிய கூட்டங்களில் பங்கு பெறுதல், ஆலய ஆராதனையில் தவறாமல் பங்கு பெறுதல், இந்த பக்தி நிறைந்த வாழ்க்கையின் அடிப்படையில் நம்ம ஆண்டவரை சார்ந்து அவரோடு நாம் இணைந்து வாழ்கிறது தான் ஐக்கியம். அப்ப குடும்ப வாழ்க்கையில நாம் ஐக்கியம் இருக்க வேண்டும், சக மனிதனிடத்திலே நாம் ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். பகைமை, வெறுப்பு, பிறகு கோபம் இவைகளை நாம் கலைந்து போட வேண்டும். சண்டைகள் வரலாம் அல்லது சலசலப்பு வரும், கோபம் வரதான் செய்யும். ஆனாலும் நாம் அதை சரி செய்ய வேண்டும், ஐக்கிய குறைபாடை நீக்க வேண்டும் என்பது ஆண்டவர் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். அப்ப பகைமை, வெறுப்பு, பிறர் மீது கோபம் இவைகளை நாம் கலைந்து இந்த பன்முகத்தன்மையோடு நம் ஆண்டவரிடத்திலே கொடியாக நாம் இணைக்கப்படுகிறோம். இதுதான் கிறிஸ்துவனுடைய சாராம்சம். இந்த ஐக்கியம் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்ப ஆண்டவர் கொடியாக நம்மை அவர்களை இணைப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். நாம் ஐக்கியமாக இருந்து ஆண்டவரிடத்திலே நாம் இணைந்து அவருடைய வாழ்வின் சாராம்சத்தின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். நாம் எப்படிப்பட்ட கொடிகள் என்று ஆண்டவர் சொல்கிறார் என்றால் திராட்சை கொடிகள் என்று ஆண்டவர் சொல்கிறார். பவுல் அப்போஸ்தலன் ரோமாபுரி சபைக்கு இதை விளக்கும் போது சொல்கிறார், அவர்களுக்கு புரியும்படியாக கூடுதலாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமே சொந்தமான யெகோவா காணியாட்சிக்கு புறமாக்கப்பட்ட நம் எல்லாருக்கும் அவர் கிடைக்க பெற்றிருக்கிறார் என்பதை தெளிவாக விளக்கும் விதமாக ரோமாபுரி சபைக்கு ரோமர் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 24 வசனங்கள் வரைக்கும் அவர் அங்கே எடுத்துரைக்கிறார். 11ஆம் வசனம் 17ஆம் வசனம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் பயனற்ற காட்டு ஒலிவ மரத்திலே இருந்த நம்மை இந்த கிளையை கொண்டு போய் நல்ல ஒலிவ மரமான அவரோடு நம்மை ஒட்ட வைத்திருக்கிறார். இயேசுவில் நம்மை ஒட்ட வைத்திருக்கிறார். ஏற்கனவே அங்கே ஒரு கிளை முறிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஒரு கிளை அங்கே முறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிளை இஸ்ரவேல் ஜனங்கள். அதற்கு அவர் சொல்கிறார், காற்று ஒலிவ மரமாய் இருந்த நம்மை இந்த கிளையை கொண்டு போய் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன கர்த்தர் நம்மை கொண்டு போய் அவரே ஒட்ட வைத்திருக்கிறார். அதனால பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், 19ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, நம்மை அங்கே ஒட்டுவதற்கு இஸ்ரவேல் ஆகிய கிளை அங்கே முறிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இருந்த அந்த கிளையை முறித்துதான் நம்மை அங்கே ஒட்ட வைத்திருக்கிறார். 21ஆம் வசனத்தில் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா பவுல் அப்போஸ்தலன் இங்கே உறுதிப்பட சொல்கிறார், சுபாவத்தின் படி இஸ்ரவேல் ஜனங்கள் தான் காணியாட்சிக்கு உரியவர்கள். சுபாவத்தின் படி அவர்கள் தான் தன்னுடைய பிள்ளைகள். அவர்களையே ஆண்டவர் முறித்து போட்டிருக்கிறார் என்றால் தகுதி இல்லாத நம்மை, காற்று ஒலிவ மரமாக இருந்த நம்மை, புறஜாதி என்று ஆண்டுடைய காணியாட்சிக்கு தூரமாக்கப்பட்டிருந்த நம்மை அவர் தெரிந்து கொண்டு அங்க போய் ஒட்ட வச்சிருக்கிறார்னா
நம்ம எத்தனை எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் அவர் அங்கே சுட்டி காண்பிக்கிறார். அதனால்தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி 25ஆம் வசனத்துல ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்கு கடினமான மனது உண்டாகும் என்று அவர் அங்கே சொல்லுகிறார். இஸ்ரவேலில் ஒரு பங்குக்கு கடினமான மனதை உண்டாக்கி ஆண்டவர் அந்த கிளையை முறித்து இப்போ அங்கே ஓரமாக்கி வச்சிருக்கிறார். அந்த இடத்துல நம்மை கொண்டு போய் ஆண்டவர் ஒத்த வச்சிருக்கிறார். எதுக்கென்றால், ஒரு தொகை பரலோகத்தில் நிறைவு செய்யப்பட வேண்டும். முழு உலகத்திலும் உள்ள நம்மை போன்ற புறஜாதி மக்களை ஆண்டவர் தெரிவு செய்து பரலோகத்தை நிரப்ப வேண்டும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அல்லது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இஸ்ரவேல் மக்கள் மாத்திரமல்ல, அவர்களுக்கு ஒரு காலம் நியமித்து அதுவரைக்கும் அவர்களை அங்கே வழிநடத்தி அதற்கு பிறகு நம்மை கொண்டு போய் அந்த இடத்துல அந்த தொகை நிறைவாகுவதற்கு என்று தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப அந்த தொகை நிறைவாகும் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களாக அந்த கிளை அப்படியே இருக்கும். அதற்கு பிறகுதான் மகா உபத்திரவ காலம் என்று சொல்லப்படுகிற காலத்துல அவர் உறுதியாய் ஆண்டவருக்காக நிறைய இரத்த சாட்சிகளை மறுப்பார்கள். அது வரைக்கும் நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் காலத்துல அந்த தொகையை நாம் நிறைவு செய்வதற்காக ரட்சிப்பை நாம் உறுதியாய் பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால நான் சொல்கிறார், அவர் திராட்சை செடி, நாம் கொடிகள், நாம் எல்லாருடைய ஐக்கியத்தின் வழியாக அவரை இணைந்து நாம் கனி கொடுக்க வேண்டும் என்பது. அப்ப குடும்பத்திலே உள்ள ஐக்கியம் நாம் சரி செய்ய வேண்டும். சமுதாயத்திலே சக மனிதர்களிடத்திலே உள்ள ஐக்கியத்தை நாம் சரி செய்ய வேண்டும். ஒருவேளை யாரிடத்திலும் கோபம் இருந்தாலும், யாரிடத்தில் பகை இருந்தாலும் நாம முன் சென்று அவர்களை பேசுகிற காரியங்கள். அப்ப இன்னைக்கும் ஒரு சில காரியங்கள் அப்படி இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில பகைமை இருக்கிற இடத்துல நாம் முந்தி சென்று ஒப்புர வாங்குவது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்ப யாரிடத்திலையும் பகை வைத்து யாரிடத்திலேயுமே நாம் அங்க தூரமான உறவு முறைகளை நாம் அங்கே வைத்து இருப்போமானால் அதை சரி செய்ய வேண்டும். ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கும் கணக்கு கேட்பார். ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவர் அந்த திராட்சை செடியாகிய கொடிகளை நம்மை ஒட்டுவதற்கு அவர் மிகுந்த எதிர்பார்ப்பு உள்ளவராக இருக்கிறார். அதனாலதான் பிறரோடு இருக்கக்கூடிய பகை, வெறுப்பு, கசப்பு, காயங்கள் இவைகளை நாம் அங்கே சரி செய்து கொள்ள வேண்டும். பரலோகத்தில் 3 புஸ்தகங்கள் இருக்கிறதாக வேதம் சொல்கிறது. ஞாபக புஸ்தகம், மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல அவரிடத்துல ஞாபக புஸ்தகம் இருக்கிறது. 2வது ஒரு புஸ்தகம் ஜீவ புஸ்தகம், சங்கீதம் 69:28 சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது ஒரு புஸ்தகம் ஆட்டுக்குட்டியானவரின் புஸ்தகம், வெளிப்படுத்தல் 21:27 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3 புஸ்தகத்தின் வாயிலாக ஆண்டவர் நம்முடைய ஐக்கியத்தை அந்த கடைசி நாளிலே பார்க்கும் போது நாம் ஒருவரோடு ஒருவர் அன்பின் ஐக்கியத்தில் இருப்பதையும், ஒருவரோடு ஒருவர் பகைமை, அன்பு, தாழ்ச்சி இதெல்லாம் நீக்கி ஒற்றுமையா இருப்பதையும் அந்த புஸ்தகத்தில் அன்றாட நடவடிக்கையாக அது நியாயத்திற்குள்ளே வந்து நிற்கும். நம்ம இப்போ எல்லாம் வீடியோ காட்சி எடுத்து வைக்கிறது போல ஆண்டவர் அங்கே அதற்கு முன்பதாகவே நம்முடைய காட்சிகள் அத்தனையும் அங்கு கொண்டு வந்து நிறுத்துவார். அப்ப நம்ம அதுல மறுதரம் ஒன்றுமே சொல்ல முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களையே ஆண்டவர் தள்ளி வச்சிருக்கு, நம்மளை அந்த இடத்துல கொண்டு போய் ஒட்ட வச்சிருக்கிறார் என்று சொன்னார். இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நாம் கவலையாற்றி இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பிக்கொள்வோம்? அப்ப ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு காரியத்தையும் கவனித்திருக்கிறார். ஞாபக புஸ்தகம், ஜீவ புஸ்தகம், ஆட்டுக்குட்டியானுடைய புஸ்தகம் அங்கே திறக்கப்படும். நாம் அதிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் அங்கே சொல்கிறார். அதனால்தான் நம்முடைய தீய கிரியைகளான பாவம், பகைமை, அன்பற்ற தன்மை இதெல்லாம் விட்டுட்டு கொஞ்ச காலம் வாழ போறோம். இது ஆண்டவருக்காக நாம் வாழ வேண்டும். இது ஒரே ஒரு வாழ்க்கை. இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஈவாக கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையை நம்ம ஆண்டவருக்காக ஐக்கியமாக இருக்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் அதற்குரிய பலனை இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை கண்டு நம்மை ஆசீர்வதிப்பார். அதனால நாம் பூமியில வாழ்கிற இந்த கொஞ்ச காலத்துல பரலோக வாழ்க்கையை நாம் இழந்து விடக்கூடாது. சமாதானம், ஐக்கியம் இவைகளை நாம் அங்கே முன்னிட்டு நாம் வாழ வேண்டும். அப்ப குறைவுகள் இருக்குமானால் அதை நாம் சரி செய்வது நல்லது. அதனால வேதம் சொல்கிறது, ஆண்டவர் குறைவுகளை பார்க்கிறவர் அல்ல, ஆண்டவர் நிறைவை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்முடைய குறைவை நாம் வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறதில்லை. நாம் நிறைவாய் மாற வேண்டும். நிறைவான பலனை நோக்கி நாம் நகர்ந்து செல்ல வேண்டும். முதலாவது குறிப்பாக ஐக்கியத்தில் நாம் முதலாவது தியானிக்க இருப்பது ஒரே ராஜா ஒரே ராஜ்யம். ஒரே ராஜா ஒரே ராஜ்யம். நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதி எசேக்கியேல் புஸ்தகம்
37ஆம் அதிகாரம் 15 முதல் 23 அந்த பகுதியை நான் திருப்பி வைத்துக் கொள்வோம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஒரே ராஜா, ஆண்டவர் தான் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டு வந்தார். அப்ப ஆண்டவர் இன்னும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, நாம் எல்லாம் ஒருமித்து வாசம் பண்ண வேண்டும், ஐக்கியமாக இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையை நாம் கவனிக்கும் போது தாவீது ராஜா காலத்துல சமஸ்த இஸ்ரவேலும் ஒன்றாக இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதும் ஒரே அமைப்பாக ஒரே நாடாக எருசலேமிலே கூடியிருந்தார்கள். ஆனால் சாலமோன் அரசனுடைய காலத்துக்கு பிறகு இஸ்ரவேல் என்னும் நாடு துண்டு துண்டாக உடைக்கப்பட்டது. அதில் 10 கோத்திரங்கள் தனியாகவும் யூதா தனியாகவும் அங்கே பென்யமீன் தனியாகவும் பிரிக்கப்பட்டிருந்தது. பென்யமீனும் யூதாவும் சேர்ந்து ஒரு நாடாகவும் 10 கோத்திரங்கள் மற்றொரு நாடாகவும் பிரிக்கப்பட்டது. அப்ப ஆண்டவர் சொல்கிறார், எசேக்கியேல் தீர்க்கதரிசியை எழுப்பி, ஒரே நாடு ஒரே ராஜா என்கிற அந்த தன்மையில ஒரே ராஜா அவர்கள் எல்லாருக்கும் ராஜாவாக இருப்பார், இனி அவர்கள் 2 சாதிகளாக பிரிந்திருப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்ப இஸ்ரவேல் என்னும் தனி நாடும் யூதயா என்னும் தனி நாடும் இனி இருப்பது இல்லை என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் இப்பொழுது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த காலகட்டத்தை நாம் பார்க்கும்போது தாவீது தொடங்கி எசேக்கியேல் தீர்க்கதரிசி வரைக்கும் 450 ஆண்டு காலம். தாவீது ராஜாவுடைய ஆட்சி காலம் கிமு கிறிஸ்துவுக்கு முன்னாடி 1050ஆம் ஆண்டு. 1050ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆட்சி செய்திருக்கிறார். சாலமோன் அரசன் அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வருகிறார். அவருக்கு பிறகுதான் சமஸ்த இஸ்ரவேலும் அங்கே உடைக்கப்படுகிறது. இது நல்லா கவனிச்சீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒன்றாக இருப்பதையும் ஒரே ராஜாவாக ஆண்டவர் இருந்த அரசாங்கத்தையும் ஆண்டவர் விரும்பினார். அதனால்தான் நியாயாதிபதிகள் காலம் தொடங்கி ராஜாக்கள் காலம் வரைக்கும், அந்த இடைப்பட்ட காலம் வரைக்கும் ஆண்டவரே ராஜாவாக இருந்தார். நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, அவர்கள் உன்னை தள்ளவில்லை என்னை தள்ளிவிட்டார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ராஜாவா இராதபடிக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நான் ஆளாதபடிக்கு என்னையே தள்ளிவிட்டார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை ஒரே ராஜாவாக இருந்து ஆண்டவர் அரசாள வேண்டும் என்று எழுதியிருந்தார். ஆனால் எப்படி இந்த நாடு துண்டாக பிரிந்தது என்று சொன்னார், இந்த பகுதியை வாசித்து பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 31 to 33 வரைக்கும் அதில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமோன் அரசன் தான் காரணம். அவருடைய பாவமான செயல், அவருடைய செவிகொடாத தன்மை, அரசாங்க பதவியை தவறாக பயன்படுத்தினார். அப்ப ஆண்டவர் சாலமோன் அரசனை ராஜாவாக கொண்டு வந்திருக்கிறாரு. ஆண்டவரே அவரை தெரிவு செய்திருக்கிறாரு. அவருடைய முயற்சி கிடையாது. அப்ப ஆண்டவரே கொண்டு வந்திருக்கும் போது ஆண்டவரையே மறந்து போனார். ஆண்டவருடைய சொல் கேட்கவில்லை. அடிக்கடி ஆண்டவர் இடைப்பட்டார். நீ எனக்கு செவி கொடு, நீ அந்நிய பெண்கள் பின்னால போய் அந்த விக்கிரகங்களை வணங்க வேண்டாம், அவைகளுக்கு கோவில் கட்ட வேண்டாம், பலிபீடங்களை கட்ட வேண்டாம் என்றெல்லாம் ஆண்டவர் இடைப்பட்டாலும் அதை குறித்து கவலைப்படாம தொடர்ந்து அந்த பாதையிலே போயிட்டார். இதனால்தான் சமஸ்த இஸ்ரவேலும் அங்கே பிரிவினை உண்டாயிற்று. ஆண்டவர் சொல்றாரு, 1 ராஜாக்கள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 31 ஒரு வாசிக்கலாம். பத்து கோத்திரங்களை ஆண்டவரை அங்கே பிரித்து கொடுக்கிறார். யெரொபெயாம், இந்த யெரொபெயாம் என்பவர் சாலமோனுடைய வேலைக்காரனாக அல்லது சாலமோன் தெரிவு செய்கிற சிறப்பு விசாரணைக்காரனாக இருக்கிறார். ரெகொபெயாம் சாலமோனுடைய மகன். ஆனா ரெகொபெயாமுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் ரெகொபெயாமுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். இப்போ ஆண்டவர் தெரிவு செய்து அவன் கையில 10 கோத்திரத்தையும் தாவீது நிமித்தம், சாலமோன் நிமித்தம் அல்ல, தாவீது நிமித்தம் அவனுடைய வாரிசுல கண்டிப்பா ஒரு நாடு இருக்க வேண்டும் என்பதற்காக யூதாவை தனியாக யெரொபெயாமுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார், சாலமோனுடைய மகனுக்கு. அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, முழு ஆசீர்வாதத்தையும் பெற வேண்டிய சாலமோன் அவனுடைய சந்ததி அங்கே பெற முடியாமல் போனது. அதுக்கு காரணம் இந்த பதவியை தவறாக அவன் பயன்படுத்தி இருந்தான். அப்ப அரசாங்க பதவி ஆண்டவர் கொடுத்தது, அவன் அதில் உண்மையா இருந்து அதில் ஆண்டவருக்காக சாதித்திருந்தால் அவருடைய தலைமுறை இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டிருக்கும், பிரிவினை வந்திருக்காது. ஆனால் முழு இஸ்ரவேலையும் விக்கிரங்களுக்கு நேராக நடத்தி விக்கிரக கோவில்களை உண்டு பண்ணி
பலிபீடங்களை கட்டி அங்கே அதற்கு நேராக சாய பண்ணினார். ஆண்டுடைய கோபம் வந்ததுனால அங்கே பிரிவினை உண்டாயிடுச்சு. இங்க நல்ல கவனிச்சு பார்த்தீங்கன்னா அது 1 ராஜாக்கள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல அவர்கள் என்னை விட்டு சீதோனின் தேவியாகிய அஸ்ரோத்தையும் மோவாபியரின் தேவனாகிய காமோசையும் அம்மோன் புத்திரரின் தேவனாகிய மில்கோமையும் பணிந்து கொண்டு அவன் தகப்பனாகிய தாவீதைப் போல என் பார்வைக்கு செம்மையாக இருக்கிறதை செய்யவும் என் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் அவர்கள் என் வழியில் நடவாமல் போனபடியினால் நான் அப்படி செய்வேன். அப்ப 10 கோத்திரங்களை தனியாக பிரித்து கொடுக்கிறாரு. மீதி இருக்கிற 2 கோத்திரம் ஒரு நாடாக மாறுகிறது. இவைகளின் அடிப்படையில் பிரிவினை அங்கே ஏற்பட்டது. முதலாக சமஸ்த இஸ்ரவேலும் பிரிந்து போய் கிடக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆண்டவர் எழுப்பி இதெல்லாம் ஒன்றாகும் என்று ஆண்டவர் அங்கே தீர்க்க தரிசனம் குறைக்கிறார். அதெல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த பிரிவினைக்கு காரணம் சாலமோன் அரசன் தன்னுடைய இஷ்டம் போல வாழ்ந்த அந்த வாழ்க்கை. அப்ப சாலமோனுடைய அந்த வாழ்க்கை கர்த்தரை விட்டு விலகி போன தன்மை, ஆண்டவருக்கு செவி கொடுக்காத நிலை, ஆண்டவருக்கென்று நியமித்த அந்த பதவியை தவறாக அவன் பயன்படுத்தியதை நாம் அங்கே பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த பிரிவினை வர காரணமான சாலமோன் அரசனுடைய சந்ததி அங்கே ஆசீர்வாதத்தை பெறாமல் போனது. இந்த 12 கோத்திரமும் கிடைக்க வேண்டிய அந்த ஆசீர்வாதம் 2 கோத்திரம் மாத்திரம் கிடைத்தது. அதுவும் சமீபமாக சீக்கிரமாய் அது விலகி போயிட்டு அவருடைய மகனும் அழிக்கப்பட்டார். அப்ப தலைமுறையும் அது பாதிக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். எங்கெல்லாம் பிரிவினை வருதோ, யார் அதற்கு காரணமாகிறார்களோ அங்கே அவர்களுடைய சந்ததியும் பாதிக்கப்படுகிறது. அதனால்தான் இங்கே இந்த பிரிவினைக்கு காரணமான காரியங்களை ஆண்டவர் மிகவும் மனம் வருந்தி அங்கே ஒரு பெரிய காரியத்தை எதிர்பார்க்கிறார். திரும்பவும் ஒன்று சேர்க்கப்பட வேண்டும் என்று. இன்றைய உலகத்தை நாம் கவனிக்கும் போது பதவி என்கிற காரியம் உலகத்திலே இருக்கிறது, ஆலயத்துக்குள்ளேயும் இருக்கிறது. இந்த பதவியை தான் நாம் அங்கே இன்றைக்கு நிறைய போட்டி. அப்ப நம்ம வெளியில உள்ள மக்களை பார்க்கும்போது கட்சி அதன் ரீதியான போட்டிகள். ஆனால் ஆலயத்துக்குள்ளே பார்க்கும்போது திருமண்டல அளவில் நம்முடைய சிஎஸ்ஐ திருநெல்வேலி திருமண்டலத்தில் நிறைய 170 சேகரங்கள் உண்டு. இந்த சேகரங்கள் எல்லாம் இந்த எலெக்ஷன் காலங்களில் அதிகமான போட்டி. காரணம், எப்படியாவது அந்த பதவி, அந்த பதவி எதற்காக கொடுக்கப்படுகிறது? சாலமோன் அரசனை போல தன்னுடைய சுய இஷ்டத்துக்காக அந்த பதவியை செலவிடப்படுமானால் நிச்சயமாக ஆண்டவரை கணக்கு கேட்கிறார். ஆனால் அதே பதவியை கர்த்தருக்கு பயந்து ஆண்டவருக்கு உட்பட்டு அதை செயல்படுத்தும் போது திருச்சபைக்குள்ளேயும் ஐக்கியம் ஏற்படுகிறது. திருச்சபையுடைய ஐக்கியத்தின் அடிப்படையில் அந்த பதவி வகிப்போரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இது நல்லா கவனிச்சு பாருங்க. சாலமோன் அந்த பதவியை இஷ்டம் போல அங்கே மனம் போல போக்கில செலவு பண்ணதுனால அந்த பதவியுடைய ஆசீர்வாதம் தலைமுறையை பாதிச்சது. அதே போல பிரிவினையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஏற்பட்டது. ஆண்டவர் இன்றைக்கும் அதை சொல்கிறார். எனக்கு உலக நாடுகளை எடுத்துக்கொண்டாலும் நாடுகள் அடிப்படையில் இருக்கக்கூடிய சமுதாய அந்த பதவி போட்டி, எனக்கும் நான் பெரியவனா நீ பெரியவனா என்று சொல்கிற பதவி போட்டி, இதன் மத்தியிலே ஆண்டவர் நியமிக்கிற தலைவர்கள் தான் அங்கே வருகிறார்கள். நீங்க இந்த திருச்சபைக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா பதவி போட்டி ஒரு பக்கம் இருக்கும். ஆனா ஆண்டவர் நியமிக்கிற தலைவர்கள் தான் ஆண்டவர் அங்கே கொண்டு வந்து சேர்க்கிறார். அப்ப இந்த பதவி எப்படி அங்கே பயன்படுத்தப்படுகிறது? இதுதான் நம்ம இந்த முதலாவது குறிப்புல சுருக்கமாக தியானித்து 2வது குறிப்புல நம்ம செல்ல இருக்கிறோம். அந்த காலத்துல ஒருவேளை இன்னைக்கு எலெக்ஷன் என்ற வார்த்தை தவறு என்று நாம் அங்கே போதிப்பது அது தவறான ஒரு காரியம். எலெக்ஷன் என்பது தெரிவு செய்யப்பட வேண்டிய ஒன்று, அல்லது தெரிவு செய்யப்பட வேண்டிய தலைவர்களுக்குரிய ஒரு காரியம். அது சமூகமாக அல்லது மக்களாக சேர்ந்து தெரிவு செய்யக்கூடிய ஒரு காரியம். அந்த நாட்கள்ல ராஜாக்களை தெரிவு செய்வதற்கு குடவோலை முறை, ஒரு குடத்துல இளவரசருடைய பெயர்கள் எல்லாம் எழுதி போட்டு அதை கொளுத்தி யாராவது ஒரு சிறுபிள்ளையை வச்சு அதை எடுப்பாங்க. அந்த சீட்ல என்ன பேர் வருது அவங்கதான் ராஜா. இதெல்லாம் குடவோலை முறை என்ற ஒரு முறை இருந்தது அந்த நாட்கள்ல. அதுக்கு பிறகு நாம் இப்ப இருக்கிற நாட்கள்ல ஓட்டு போட்டு மக்கள் எல்லாரும் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. முதலமைச்சர், பிரதமர், இதெல்லாம் ஓட்டு போட்டு தெரிவு செய்கிறாங்க. அப்ப இதெல்லாம் நம்ம காலப்போக்கில் இந்த சீட்டு போட்டு தெரிவு செய்கிற பழக்கம் பைபிள்லையும் இருந்ததை நம்ம இலவசத்தின் ஆதாரமாக ஒரு காரியத்தை நாம் பார்த்து இந்த முதல் பகுதியை நிறைவு செய்ய இருக்கிறோம். 1 நாளாகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். 1 நாளாகமம் 24:5. சீட்டு போட்டு வகுத்தார்கள். ஆலயத்துக்கு அடுத்த காரியம், அது பிரபுக்களை ஏற்படுத்துகிறதாக இருந்தாலும்
ஆலயத்துக்குரிய காரியமா இருந்தாலும் சீட்டு போட்டு தெரிவு செய்யக்கூடிய வழக்கம் பைபிள்ல இருக்குது. நீங்க அதுக்கு அடுத்த வசனத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனத்துல சீட்டு எலியாசாருக்கு விழுந்தது, சீட்டு யோயாவுக்கு பின் விழுந்தது என்று சொல்லி அந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப சீட்டு போட்டு தெரிவு செய்கிறது அது காலப்போக்கில் ஓட்டு போட்டு தெரிவு செய்கிற ஒரு வழக்கமாக மாறிவிட்டது. இன்னைக்கு ஓட்டு போட்டு தெரிவு செய்கிற உலக தலைவர்களாக இருந்தாலும் ஆலயத்துக்குரிய தலைவர்களாக பதவி வகித்தாலும் ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்க பாத்தீங்கன்னா எந்த தலைவர்களும் ஆண்டவர் தான் தெரிவு செய்கிறார். இங்க நீதிமொழிகள் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். நல்லா கவனிச்சு பாருங்க. அதை தூய மொழிபெயர்ப்பு நான் படிக்கிறேன். மடியில் உள்ள திருவுள சீட்டை ஒருவர் குலுக்கி போடலாம், ஆனால் திருவுள தீர்ப்பை கர்த்தரே கொடுக்கிறார். அந்த தீர்ப்பை அல்லது அந்த தலைவரை தேர்ந்தெடுப்பது ஆண்டவர். அப்ப இதை எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்றால், எந்த மேலான அதிகாரமும் அல்லது எந்த பதவியும் ஆண்டவரால் தெரிவு செய்யப்படுகிறது. அந்த பதவியை வகிக்க வேண்டும் யார் என்பதை ஆண்டவரை தெரிவு செய்கிறார். அப்ப இந்த விஷயத்தை தான் தாவீது சொல்கிறார். தாவீது 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அப்ப ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். பதவியை கொடுப்பது ஆண்டவர் தான், ராஜாக்களை நியமிக்கிறது ஆண்டவர் தான். அமெரிக்காவுக்கு எந்த அதிபர், இந்தியாவுக்கு எந்த பிரதமர், இதெல்லாம் ஆண்டவரை தீர்மானிக்கிறார். அப்போ சாலமோன் காலத்துல தரியு அரசன் இருந்தான், அப்போ நேபுகாத்நேச்சார் இருந்தாரு. இதெல்லாம் ஆண்டவரை நியமிக்கிறார். தலைவர்களை நியமனம் செய்வது ஆண்டவர். பவுலப்போஸ்தலன் சொல்றாரு ரோமாபுரி சபைக்கு சொல்லும் போது, ரோமர் 13:1, எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்று ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரால் உண்டான அதிகாரங்கள், ஆண்டவரால் உண்டான தலைவர்கள். அதனால மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து போகிறோம். இப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இந்த ஐக்கியம், இந்த தலைமைத்துவத்தின் அடிப்படையில் நாம் எல்லாம் ஒருமித்து இருக்க வேண்டும். நாம் எல்லாரும் ஒரே குடிமக்களாக இணைந்திருக்க வேண்டும். அதற்குத்தான் தலைமைத்துவம், அதற்குத்தான் பதவி. நீங்க நம்முடைய திருநெல்வேலி திருமணத்தை நம்ம எடுத்துக்கொள்வோமானால் 170 சேகரங்கள் இருக்கிறது. அதுக்கு கீழே உள்ள திருச்சபைகள் இருக்கிறது, அதுக்கு கீழே ஊழியர்கள் இருக்கிறது, அதுக்கப்புறம் குருவானவர்கள், அதுபோல சேகர தலைவர்கள், அதுபோல சபைமன்ற தலைவர்கள், பேராயர், பேராயருக்கு மேல மாடரேட்டர், இதெல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் தலைவர்களையும் ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். இன்னைக்கு மாடரேட்டருக்கு ஓட்டு போட்டு தெரிவு செய்யப்படுகிறது, பேராயருக்கும் ஓட்டு போட்டு தெரிவு செய்யப்படுகிறது. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சபை மன்றங்களுக்கு பேராயர் ஆட்களை நியமிக்கிறார், குருவானவர்களை நியமிக்கிறார். 6 சபை மன்றங்கள் இருக்கிறது. நம்முடைய குருவானவர் இந்த வடமேற்கு சபை மன்ற தலைவராக இருக்கிறார், நம்முடைய சேகரத்திற்கும் தலைவராக இருக்கிறாங்க. அப்ப இப்படி ஒவ்வொரு பொறுப்புகளையும் அங்கே வைக்கும் போது அதுக்கு கீழே தான் நிர்வாகம் அமைகிறது. நிர்வாகத்துல தான் பல பொறுப்புகள், பெருமன்ற தலைவர்கள், அதுபோல பிசி மெம்பர், இதெல்லாம் இந்த நிர்வாகத்தில் இருக்கிறது. இந்த நிர்வாகத்தின் எல்லா காரியமும் நம்மை ஒன்றிணைப்பதற்காக, ஐக்கியத்தை சீர்படுத்துவதற்காக, இந்த ஐக்கியத்தின் வழியாக தான் நாம் கிறிஸ்துவில இணைக்கப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் ஆண்டவரால் நியமிக்கப்படுகிற ஒரு காரியம். அதனாலதான் மேலான எந்த அதிகாரத்தையும் நம்ம எதிர்த்து நிற்காம கூடுமான அளவு நாம் இணைந்து செயல்படுவதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த 170 சேகரங்கள் என்று நான் சொன்னதில்லை. இதுல ஒவ்வொரு சேகரத்திலையும் ஒவ்வொரு பகுதிக்கும் அங்கே தலைவர்களை நியமிக்கிறாங்க. நிர்வாகத்துக்கு டிசி மெம்பர், பிசி மெம்பர், சிசி மெம்பர் என்று சொல்லி அந்த ஒவ்வொரு சேகரத்துக்கும் அங்கே தலைவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். இந்த தலைவர்கள் அடிப்படையில் தான் ஐக்கியம் அங்கே தீர்மானிக்கப்படுகிறது. சில தலைவர்களை பார்த்தீங்கன்னா பொறுமையாக போகக்கூடியவங்க இருக்காங்க. எதை சொன்னாலும் காதிலே வாங்க மாட்டாங்க, எதை சொன்னாலும் பதில் பேச மாட்டாங்க. சண்டை இடுகிறவர்கள் வந்தால் கூட பொறுமையா போயிடுவாங்க. அங்கேதான் ஐக்கியம் ஏற்படும். அப்படிப்பட்ட தலைவர்களை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்க நம்முடைய சபையை எடுத்துட்டோம்னாலும் உள்ள நம்ம ஒருவேளை ஒருத்தர் சண்டை இருந்தாலும் வெளியில போனதுக்கு அப்புறம் அண்ணன் தம்பி பேசிடுவாங்க. இதுதான் ஐக்கியம். இன்னைக்கு நம்ம பிரிந்து நிற்பதல்ல, நம்ம ஒன்றாக இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நாம் ஒன்றாக இருப்பது போல இவர்களும் ஒன்றாக இருப்பார்களாக. இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய விண்ணப்பம். பிதாட்ட ஆண்டவர் விண்ணப்பம் பண்றாரு, நாம் ஒன்றாக இருப்பது போல இவர்களும் ஒன்றாக இருக்கட்டும். அதற்கு நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இயேசு கிறிஸ்து இந்த ஒன்றாக இருப்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டை சொல்றாரு. நாம் ஒன்றாக இருக்கிறோம், பிதாவே நாம் ஒன்றாக இருக்கிறோம் என்பதை அவர் முன்வைக்கிறார்.
ஏன் பிதாவை முன்வைத்து அவர் சொல்லணும் அப்படின்னா, நீங்க பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி இந்த மூன்றையும் பிரிக்கவே முடியாது. அதுபோல இவர்களும் ஒன்றாயிருக்கட்டும். அப்ப நம்மை யாருமே பிரிக்க முடியாத ஒரு ஐக்கியத்துக்குள்ள நம்ம வைத்திருக்கிறார் ஆண்டவர். பிரிவினை தான் ஆண்டவருக்கு பிடிக்காத ஒன்று. இஸ்ரவேல் ஜனங்கள் பிரிந்திருப்பதை ஆண்டவர்களை எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா சொன்னார், ஒரே ராஜா ஒரே ராஜ்யம் உண்டாகும் என்று தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் சொன்னார். அப்ப இந்த முதல் குறிப்பில நாம தியானிக்க இருக்கிற காரியம், ஐக்கியத்தை உழைக்கிற எந்த ஒரு காரியமும் நாம் அதை செவி சாய்க்க கூடாது. இன்றைக்கும் பிரிவினைவாதிகள் இருப்பாங்க. அது ஒருவேளை நிர்வாகத்தை பாதிக்கக்கூடிய காரியங்களாக அவங்க எடுத்து வந்தாலும் நம்ம பொறுமையோடு அதை ஒவ்வொரு காரியங்களையும் அணுகி அந்த ஐக்கிய குறைவுகளை நாம் தள்ளி வைப்போமானால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எங்கெல்லாம் நல்ல தலைவர்கள் இருந்து ஐக்கியத்தை உடையாமபடி பாதுகாக்கிறாங்களோ அவங்களும் அந்த குடும்பமும் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும். ஆனா சாலமோன் அரசனும் அந்த பதவியை சரியாக பயன்படுத்தாமல் போனதுனால அவருடைய சந்ததிக்கு அந்த ஆசீர்வாதம் போய் சேராமல் போனது. 12 கோத்திரமும் ஆள வேண்டிய மகன் 2 கோத்திரத்தை தான் ஆண்டார். அந்த 2 கோத்திரத்தையும் கொஞ்ச காலத்திலேயே அவர் அங்கே போரில் மாட்டு போகிறார். அது ஆள முடியாமல் போய்விட்டது. இதில் நாம் கற்றுக்கொள்கிற காரியம், நம்ம எந்த அதிகாரமானாலும் சரி, குடும்பத்தை எடுத்துட்டோம்னா தாய் தந்தை என்கிற தலைமைத்துவம் இருக்கிறது. அதுபோல சமுதாயத்தை எடுத்துட்டோம்னா திருச்சபைக்குள்ள பதவி இருக்கிறது. எல்லாவற்றையும் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று ஐக்கியத்தை உடையாமல் நம்ம காத்துக் கொள்வோமானால் நிச்சயமாக கிறிஸ்துவினுடைய சாராம்சம் நமக்குள்ளே ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் கொடிகள், நாம் அவர்களை ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு முழுமையாக வந்து சேரும். 2வது குறிப்புல நான் வேகமாக முடிச்சுறேன். 2வது குறிப்புக்கான வேத பகுதி யோவான் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 8, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12 முதல் 27 ஆகிய வசனங்களை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். இந்த பகுதியில ஒரே செடி ஒரே கொடியில் நாம், தலைப்பு ஒரே செடி ஒரே கொடியில் நாம் எல்லாரும். ஆண்டவர் சொல்றார், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் எல்லாரும் கொடிகளாக இருக்கிறீர்கள். அப்ப நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவில இணைக்கப்பட்டிருக்கிற ஒரே கொடியாக நாம் இருக்கிறோம். இப்ப அந்த இயேசு கிறிஸ்துவில நிலைத்திருப்பது என்று சொல்வதை கொரிந்து பட்டணத்துக்கு பவுல் சொல்றாரு, கிறிஸ்து ஒரே சரீரமாக இருக்கிறாரு, நாம் எல்லாரும் அதில் இணைந்திருக்கிற அவயவங்கள், ஒருத்தர் கையா இருக்கிறாரு, ஒருத்தர் காலாக இருக்கிறாரு, ஒருத்தர் கண்ணாக இருக்கிறாரு, ஒருத்தர் வாயாக இருக்கிறாரு. இதெல்லாம் அவர் அங்கே வரிசைப்படுத்துகிறார். யாரும் நான் பெரியவன் நீ பெரியவன் சொல்ல முடியாது. கண் சின்னதா இருக்கிறதுனால நீ சிறியவன் என்று சொல்ல முடியாது. அப்ப கிறிஸ்துவின் அங்கத்துல நம்ம ஒவ்வொருவருக்குமே கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம்ம ஒவ்வொருவருக்குமே தாளங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில நாம் ஆண்டவர்களே இணைந்திருக்கிறோம். இதுதான் இந்த கிறிஸ்துவாகிய செடியிலே நாம் இணைந்திருக்கிற காரியம். யோவான் 17ஆம் அதிகாரம் 22 தான் ஆண்டவர் சொல்றாரு, நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி இந்த மூன்றை பிரிக்க முடியாது. இது திரித்துவம் அல்லது டிரினிட்டி என்று சொல்லுகிற இந்த தன்மை பிரித்து பார்க்க முடியாது. இயேசு பெரியவர், பிதா பெரியவர் என்று அல்ல, மூவரும் ஒருவராயிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றார், என் பிதா என்னிலும் பெரியவர். இந்த ஒருமை, இந்த ஒற்றுமை என்பது பிரிக்க முடியாதா இருக்கிறது போல இவர்களும் ஒன்றாயிருக்கட்டும். இதைத்தான் 1 யோவான் புத்தகத்துல நாம் திருப்பிக் கொள்வோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் கவனிச்சு பாருங்க, இதெல்லாம் ஒருமைப்பட்டிருக்கிறது என்று அவர் முடிக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூவரும் ஒருவராயிருக்கிறார்கள். அதுபோல பூமியில சாட்சியிடக்கூடியது ஆவி, ஜலம், ரத்தம். பரலோகத்துல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி எப்படி பிரிக்க முடியாதோ அதுபோல ஒரு மனுஷனுக்குள்ள ஆவியையும், நீங்க 3/1 பங்கு தண்ணி நம்முடைய உடம்புல இருக்குது, தண்ணி, அதுபோல ரத்தம் 3/1 பங்கு இருக்கிறது. 5 லிட்டர் ரத்தம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குது. ஒரு மனுஷனுக்குள்ள ரத்தம் இல்லாமலும் வாழ முடியாது, உடம்புல தண்ணீர் சத்து இல்லாமலும் வாழ முடியாது, உடம்புல ஆவி உயிர் இல்லைனாலும் வாழ முடியாது. இந்த மூன்றை எப்படி பிரிக்க முடியாதோ அது போல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியை பிரித்து பார்க்க முடியாது. அவர் ஒருவராக இருக்கிறார். குமாரன் என்ற தன்மையில வெளிப்பட்டாலும் அவர் பிதாதான். அவர் தேவனுடைய தற்சொரூபமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆவியானவராக வெளிப்பட்டாலும் அவர் பிதாதான். கர்த்தரே ஆவியானவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் பிரித்து பார்க்க முடியாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, பிதாவே நாம் ஒன்றாயிருக்கிறது போல இவர்களும் ஒன்றாயிருக்கட்டும்.
அப்ப இந்த ஐக்கியத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் ஆண்டவர் கொடுக்கிறார். நீங்க நாம தான் பகைமை வச்சிருக்கிறோம், கோபம், எரிச்சல் இதெல்லாம் வச்சிருக்கிறோம். சிலர் கூட நம்ம பேசுறதே இல்லாம இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, இதாவே நாம் ஒன்றாயிருக்கிறது போல இவர்களும் ஒன்றாயிருக்கட்டும். இந்த ஐக்கியத்தை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். அதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அப்ப இந்த ட்ரினிட்டியின் தன்மையின் அடிப்படையில் நாம் இயேசுவோடு கூட ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஐக்கியத்தின் வழியாக நாம் ஒட்டப்பட்டிருக்கிறோம். இதுதான் ஆண்டவர் நமக்கு வலியுறுத்துகிறார். அதனால நம்முடைய ஐக்கியத்தில் எங்கேயாவது குறைபாடு இருக்குமானால் அதை நாம் சரி செய்து கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். சங்கீதம் 133:1 சகோதரர் ஒருமித்து வாசம் என்பது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. நம்ம ஒருமித்து இருந்தால் மட்டும்தான் கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நாம் ஒருமித்து இருந்தால் மட்டுமே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். ஐக்கியம் இல்லாமல் கிறிஸ்துவில் நாம் ஒட்ட முடியாது. கிறிஸ்துவில் ஒட்டாமல் கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. இதுதான் ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். நீ நல்லா கவனிக்கணும்னா, நீங்க அநேகருக்கு ஆசீர்வாத குறைச்சலை அநேகர் சொல்றாங்க. குடும்பத்துல வருமானம், அது போல சமுதாயத்துல தொழில் செய்கிற காரியங்கள், ஆசீர்வாதம் ஏன் இல்லை, நிறைய காரியத்துல அங்க முரண்பாடு இருக்கிறது. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, ஆசீர்வாதத்துக்கு தடையா இருப்பது ஐக்கிய குறைச்சல் தான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 23, 24 ஆகிய வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 23ஆம் வசனம் சொல்கிறது, ஆக நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை கொண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாக. அங்கே பலிபீடத்திலே உன் காணிக்கையை வைத்துட்டு நீ நேர போய் ஒவ்வொரு வந்து காணிக்கை செலுத்து. காணிக்கை எதற்கு செலுத்துகிறோம்? நாம கொடுத்து ஆண்டவர் நிறைய போறதில்லை. இந்த பூமியே அவருடைய தான். ஆனா ஒரு நியமம் வச்சிருக்கிறார். அவருடைய வருமானத்தை நாம் பெற்று அது ஒரு பகுதி அவருக்கு கொடுக்கிறோம். ஏன் அப்படி கொடுக்கிறோம் அப்படின்னா, ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் நிமித்தம் ஆண்டவர் பூமியை சபிக்கிறார். இந்த பூமி சபிக்கப்பட்ட பூமி. இதுல வருகிற எந்த வருமானமும் ஆசீர்வாதமாக இருக்காது. ஆனா நமக்கு வருமானத்துக்கு உழைப்பதற்கு பலனை தருகிறவர் ஆண்டவர். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது, சம்பாத்தியத்திற்கு பலனை தருகிறது ஆண்டவர். நம்ம அந்த வருமானத்துல ஒரு பகுதியை ஆண்டவருடைய ஆலயத்தில் வழிபட்டில் கொண்டு வந்து படைச்சு, அது தசம பாகமாகவோ அல்லது சிறப்பு காணிக்கையாகவோ நம்ம படைச்சு ஆசீர்வாதத்தை பெறுகிறோம். இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். எது சொல்கிறது? கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். நீங்க உலகத்தாரிடத்திலேயும் ஆசீர்வாதம் இருக்கிறது, ஆனால் அங்கே வேதனையும் சேர்ந்து இருக்கிறது. ஆனா வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனை இல்லை. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக தான் நம்ம காணிக்கை செலுத்துறோம். முழு உழைப்பதற்கான வேலையும் ஆண்டவர் தந்தது, எல்லாம் அவர் தந்தது. அதனால அதுல இருந்து ஒரு பகுதியை கொண்டு போய் படைக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, சமாதான குறைச்சல் இருக்குமானால், ஐக்கிய குறைச்சல் இருக்குமானால், நம்முடைய சக மனிதர்கள அன்பு குறைச்சல் இருக்குமானால் அதை சரி செய்து விட்டு வந்து படை. அப்படி இல்லைன்னா அது வேஸ்டா இருக்கும். அதுல ஒரு பிரயோஜனம் இராது, ஒரு ஆசீர்வாதம் இராது. இந்த ஐக்கியத்தின் வழியாகத்தான் நாம் கிறிஸ்துவில ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஐக்கியம் தான் கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை நமக்கு பெற்று தருகிறது. அது ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறார், நீ உன் சகோதரரை ஒப்புரவாகி பின்பு உன் காணிக்கையை செலுத்து. அப்ப காணிக்கையின் வழியாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானாலும், ஆண்டவர் எப்படி நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானாலும் ஐக்கியம் சரி செய்யப்பட்டிருக்க வேண்டும். அவர் செடி, நாம் கொடியா இருக்கிறோம். இதன் அடிப்படையில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். குறைகளை சரி செய்வோம். ஒருவேளை பகைமை இருக்குமானால், யார் மீதாவது வெறுப்பு இருக்குமானால், காயங்கள் இருக்குமானால் சரி செய்வோம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் தலை தாழ்ந்து கேட்ட சத்தியத்தை நாம் மனதில் கொண்டு ஜெபிப்போம். ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே பேசின காரியங்கள் ஐக்கியத்தின் ஞாயிறு. ஏதோ தலைப்பை நாம் தியானித்துட்டு போற காரியம் அல்ல. இந்த ஐக்கியத்தின் ஞாயிற்கான தலைப்பு செடியும் கொடியுமாய் இருக்கிறோம். இதான் திராட்சை தோட்டக்காரர். திராட்சை செடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அதில் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிற செடி அந்த கொடியாக நாம் அனைவரும் இணைந்து அதில் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம். இதுல ஒரு குறைபாடு இருக்குமானால் மொத்த எல்லா கொடிகளுக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தும். முதலாவது குறிப்பில் நாம் தியானித்தோம், சாலமோன் அரசனுடைய பதவியை அவர் தவறாக பயன்படுத்தினார். ஆண்டவருடைய சட்டத்துக்கு செவி கொடுக்கவில்லை. ஜனங்கள் நடுவே பிரிவினை ஏற்பட்டது. அந்த தலைவர் நிமித்தம் முழு இஸ்ரவேலும் அங்கே துண்டாக உடைந்து பிரிவினை ஏற்பட்டது. ஆண்டவர் இன்றைக்கும் தலைவர்களை நியமிக்கிறார். மேலான எந்த அதிகாரமும் பரப்பிலிருந்து தான் வருகிறது. சீட்டு மடிகளில் போடப்படும். காரிய சுத்தியோ கத்தனால் வரும். என்ன ஓட்டு போட்டு தெரிவு செய்தாலும் ஆண்டவரே தலைவர்களை நியமிக்கிறார். அந்த தலைவர்கள் குடும்பமாய் பயபக்தியாய் இருக்கிறவர்களாய் இருந்து ஆண்டவருக்கு உண்மை உத்தமமாய் ஊழியம் செய்து
எதிர்ப்புகளையும் பகைமையும் அங்கே எல்லாத்தையும் சமாளித்து சமாதான பணிகளாக இருந்து யாரிடத்தில் சண்டை போடாமல் அந்த பதவியின் மூலமாக கர்த்தருக்கு உண்மையாக ஊழியம் செய்வார்களான சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். திருச்சபை மக்களிடத்தில் ஐக்கியம் ஒன்றுபட்டிருக்கும். இரண்டாவது பிரிவில் அவர் செடி நாம் கொடிகளாக இருக்கிறோம். நாம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஐக்கிய குறைகளை சரி செய்தால் மட்டுமே கிறிஸ்துவில் நாம் ஒட்ட வைக்கப்பட முடியும். கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்துக்கு நாம் பங்காளியாக முடியும். கேட்ட சத்தியத்தின் அடிப்படையில் நம்முடைய ஐக்கியத்தை நாம் சரி செய்து கொள்ளவும் ஆண்டவர் நம்முடைய கையில் தந்திருக்கிற பொறுப்புகளை பயபக்தியோடு செலவு செய்து ஐக்கியத்தை நிலைநாட்டவும் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். எங்கள் அன்பு பரலோகத்தின் தாவே, உங்களுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாங்கள் கேட்ட இந்த சத்தியத்தின் அடிப்படையில் உமக்கு சாட்சிகளாக கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை குடும்பத்தில் தகப்பனாக தாயாக கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளும் சமுதாயத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளிலும் ஆலயங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளிலும் உண்மை உத்தமமாயிருந்து ஐக்கியத்தை நிலைநாட்டி ஆசீர்வாதத்தை தலைமுறைக்கு நாங்கள் பெற்றுக்கொள்ள, அது மாத்திரமல்ல கிறிஸ்துவாகிய செடியில் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிற கொடிகளாக நாங்கள் நிலைத்திருக்க வேண்டுமானால் சகோதர ஐக்கியம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவரே, காணிக்கை செலுத்தி ஆசீர்வாதம் பெற வேண்டுமானால், தேவ சமூகத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் ஐக்கிய குறைவுகளை சரி செய்து ஒப்புரவாக பின்பு வந்து காணிக்கை செலுத்து என்று சொன்ன வேத வாக்கின்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சரி செய்து கொள்ளவும், ஐக்கியத்தில் நாங்கள் ஒன்றுபட்டிருக்கவும், ஐக்கிய குறைச்சலை கொண்டு வருகிற எந்த மனுஷனை வார்த்தையை கேட்டுக்கொள்ளாமல் இருக்கவும் ஆண்டவரை மாத்திரம் முன்வைத்து கொஞ்ச காலம் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வாழ்க்கையை உண்மை உத்தமமாய் வாழ வைத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம். நல்ல பிதாவே, ஆமென்.